ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. February 14 காதலர்களுக்கு எவ்வளவு முக்கியமான நாளோ அதை விட இன்வெஸ்டர்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான நாள். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்னும் ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆக போகுதா இல்லையா அப்படின்ற பற்றி தான். FOMC மீட்டிங்கில் என்ன நடந்துச்சு அப்படின்னு லாஸ்ட் வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்த்துருந்தோம். அதில் ஒரே ஒரு டேக்அவே தான் இருந்துச்சு. அதில் என்ன அப்படின்னு கேட்டால், ஃபெட் சேர்மன் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கூட்டுறதுல இன்ட்ரெஸ்டடாக தான் இருக்காங்க. எப்போ மாறும் அப்படின்னு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஹவுசிங் மார்க்கெட்டோட இன்ஃப்ளேஷன் கம்மியாகிறத நாங்கள் பார்த்தா தான் ஆக்சுவலாக இன்ஃப்ளேஷன் கம்மியாகுதுன்றதை எங்களால் நம்ப முடியும். ஸோ அது வரைக்கும் நாங்கள் இன்ஃப்ளேஷன் ரேட்டை கூட்டுறதை பற்றி தான் யோசிப்போம் அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்லியிருந்தாரு. இது எல்லாமே ஃபியூச்சரில் வரப்போகிற டேட்டாவை பொறுத்து தான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த வகையில் இந்த ஜனவரி மாதத்தோட இன்ஃப்ளேஷன் ரிப்போர்ட் February 14 அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. அந்த டேட்டா தான் இப்போ நம்ம பார்க்குறோம். அந்த டேட்டாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா February 14 ஆக்சுவல் வந்து February 14 அன்னைக்கு தான் தெரிய போகுது. ஆனால் அதோட ஃபோர்காஸ்ட் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த ஃபோர்காஸ்ட்ல ஷாக்கிங் நியூஸ் இருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா 0.3 அடுத்து 0.4 எதிர்பார்க்குறாங்க. ஸோ இது என்ன சொல்லுதுன்னா, ரீசெண்டாக நம்ம வந்து எனர்ஜி ஆயில் ப்ரைஸ்லாம் லைக் ஏறுதுன்ற மாதிரி பார்த்துருந்தோம் இல்லையா, அதெல்லாம் ஆக்சுவலி ப்ரைஸிங் பண்ணி அவங்க ஒரு பெரிய மாடல்லாம் ரன் பண்ணி தான் இந்த ஃபோர்காஸ்ட் பண்ணுவாங்க. அந்த ஃபோர்காஸ்டில் மந்த் ஆன் மந்த்து கோர் சிபிஐ வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. இது ஆக்சுவலி ரொம்ப பேட் நியூஸ். அந்த பேட் நியூஸோட எஃபெக்டை நீங்கள் ஆல்ரெடி மார்க்கெட்லேயே பார்க்க ஆரம்பிக்கலாம். நான் வந்து ஸ்டாக்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். இங்கே நீங்கள் பாருங்கள், ஆல்ரெடி நம்ம வந்து நேற்று வரைக்கும் நல்லா மார்க்கெட் ஏறிட்டு இருந்த மார்க்கெட் நேற்று வந்து ஃபுல்லாக செல் ஆஃப் ஆரம்பிச்சிருச்சு. இந்த செல் ஆஃப்க்கு என்ன காரணம்? நேற்று நீங்கள் அழகாக பார்க்கலாம். மார்க்கெட்டில் நீங்கள் காலையில் ஷார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா புட்டு பை பண்ணியிருந்தாலும் சரி, கவர்ட் கால் பண்ணியிருந்தீங்கனாலும் சரி, நேற்று உங்களுக்கு நல்ல லாபம் இருந்திருக்கும். அந்த வகையில் மார்க்கெட் செல் ஆஃப் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இன்னைக்கு ஃப்ரைடே February 10. இன்னைக்கு மார்க்கெட் செல் ஆஃப் கண்டினியூ ஆகும் அப்படின்றத என்னோட எக்ஸ்பெக்டேஷன். பாப்போம், மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னே இன்னொரு 2 ஹவர்ஸில் ப்ரீ மார்க்கெட் ஓப்பன் ஆகும், இன்னொரு 6 ஹவர்ஸில் ஆக்சுவல் மார்க்கெட்டே ஓப்பன் ஆகும். அப்போ வந்து லெட்ஸ் see என்ன நடக்குது அப்படின்றத பற்றி. ஐ பிலீவ் மார்க்கெட் வந்து முன்னாடியே செல் ஆஃப் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா இதெல்லாம் டேட்டா டிபெண்ட்னால மார்க்கெட் இன்னைக்குமே ஃபார்வர்ட் லுக்கிங் தான். ஸோ February 14 அன்னைக்கு நம்ம எல்லாரும் எதிர்பார்க்குற அந்த ஜூசி இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்து கம்மியாக காமிக்கும் அப்படின்னு தான் எல்லாரும் எதிர்பார்த்து இவ்வளோ நாள் மார்க்கெட் ரைஸ் ஆச்சு. அது நடக்காதோ, அதில் ஒரு பிரேக் அடிக்குதோ அப்படின்றது மக்கள் ரியலைஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்லேயும் தெளிவாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். நான் February 14 அன்னைக்கு அந்த டேட்டாவை பார்க்குற வரைக்கும் ஒன்றுமே வாங்க போகிறது இல்லை. இன்ஃபேக்ட் ஷார்ட் தான் மேபி பண்ணலாம். பட் ஆனால் நம்ம உள்ளே போய் இப்போ வாங்கலை அப்படின்றத கிளியராக சொல்லியிருந்தோம். ஏன் அப்படின்னா அதுக்கு ஒரு மெயின் அனாலஜி அதான். நம்ம 9% இருந்ததை 6% சொல்லி நம்ம வந்து கம்மி பண்ணிட்டோம். அது வந்து ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றுனதுல அஃப்கோர்ஸ் 9% சிபிஐ இருந்தது வந்து 6% வரைக்கும் இறங்கிருச்சு. பட் இந்த 6%லேருந்து இன்னும் அவங்க டார்கெட் வந்து 2%னால அது எவ்வளோ வேகமாக இறங்குன்ற அந்த ஸ்பீடை வந்து மார்க்கெட் இன்னைக்கு எப்படி ஃபோகாஸ்ட் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ஃபாஸ்ட்டாக இறங்கிரும் அப்படின்னு தான் ஃபோகாஸ்ட் பண்ணுது. அது ஆக்சுவலி வாய்ப்பு இல்லை அப்படின்றத என்னோட நம்பிக்கை. கொஞ்சம் அந்த இப்போ சாஃப்ட் லேண்டிங் தான் ஃபெட் வந்து பிளான் பண்ணுறாங்க. சாஃப்ட் லேண்டிங்னா மீனிங் என்ன? நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றி இன்ஃப்ளேஷனை கம்மி பண்ணுறோம். இன்ஃப்ளேஷனை கம்மி பண்ணுறது மூலமாக எக்கனாமிக் ஆக்டிவிட்டியை ஷ்ரிங்க் பண்ணுறோம். அந்த ஷ்ரிங்க் பண்ணுறது மூலமாக ரெசஷனை வராமல் இப்படி ஏறிட்டு இருந்த இன்ஃப்ளேஷனை அப்படியே சாஃப்டாக அந்த லேண்ட் பண்ணுறது. ஐ மீன் ரெசஷன் வராமல் நம்ம வந்து எக்கனாமி அப்படியே கொண்டு போகிறது தான் சாஃப்ட் லேண்டிங். ஸோ அந்த ரெசஷன் வராமல் எக்கனாமியை கொண்டு போகிறதுக்கு என்ன பண்ணணும்? இன்ஃப்ளேஷன் வந்து எக்கனாமிக் ஆக்டிவிட்டியை அடி வாங்காமே, அதாவது மக்கள் வேலை இல்லாமல் போய் திண்டாடுற ஸ்டேஜ் வர்றதுக்கு முன்னாடியே இன்ஃப்ளேஷன் கம்மியாகணும். அதுக்கான ப்ராபபிலிட்டி ஃபெட் சேர்மனை பொறுத்தவரை லாஸ்ட் மீட்டிங்லேயே தெளிவாக சொல்கிறேன், அதுக்கு வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி சொல்கிறேன். சாஃப்ட் லேண்டிங் தான் எதிர்பார்க்குறாங்க எல்லாருமே, அதான் ஹோப் பண்ணுறோம். ஸோ அட் த சேம் டைம் வேலையெல்லாம் போகிறதுன்றது ஒரு கட்டம் தான். இப்போ ஏன்னா 3% அன்எம்ப்ளாய்மெண்ட் பார்த்துக்கோம். அது ஒரு 5% இருக்கிற வரைக்கும் எக்கனாமிக் ஓகே சமாளிச்சிடலாம். பட் வேலையில்லாத திண்டாட்டம் மீனிங் கொரோனா டைம்லலாம் 20%, 16% கிட்ட போச்சுன்னு அந்த அளவுக்கு போகிறது தான் ப்ராப்ளம். ஸோ அந்த மாதிரி போச்சுன்னா அது சாஃப்ட் லேண்டிங்கில் வராது, அது ஹார்ட் லேண்டிங் ஆயிரும். ரெசஷனை கண்டிப்பாக கொடுத்துரும். ஆனால் ரெசஷன் கொடுக்காம ஒரு 5% வரைக்கும் அன்எம்ப்ளாய்மெண்ட்டை மெயின்டைன் பண்ணி ஒரு 2% இன்ஃப்ளேஷனை கொண்டு வந்துட்டோம்னா ஃபெட்டுக்கு அதுதான் ஐடியல் மூவ். அது ஆக்சுவலி நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி எப்படி இருக்குன்றதுல இந்த டேட்டா பொறுத்தா இருக்கு. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த February 14 அன்னைக்கு இந்த இன்ஃப்ளேஷன் டேட்டா வரப்போகிறது இல்லையா, இதில் வந்து நான் கோர் சிபிஐ தான் எடுத்திருக்கேன். ஏன்னா இப்போ கோர் சிபிஐ தான் நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்சுவல் சிபிஐ ஆஃப்கோர்ஸ் கொஞ்சம் டிக்ளைன் ஆன மாதிரி வரும். அது ஆக்சுவலி எக்ஸ்பெக்டட் தான். இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றுனதுக்கு அது கொஞ்சம் நடந்து தான் ஆகணும். அப்படி நடக்காம போச்சுன்னா அது ரொம்ப பேட் நியூஸ். ஸோ அது கொஞ்சம் டிக்ளைனில் தான் வர வாய்ப்பு இருக்குது. பட் இப்போ ஃபோக்கஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா கோர் சிபிஐல தான் இருக்கும். 0.4 ஃபோக்கஸ் பண்ணி அதே 0.4 வந்தால் கூட பேடு தான். ஏன்னா மார்க்கெட் பயங்கரமாக ரைஸ் ஆயிடுச்சு.
டெட் கேட் பவுன்ஸாக இருந்தால் என்ன பண்ணுறது? ஸோ அந்த டைமில் வந்து நம்ம இப்போ எல்லாருமே கொஞ்சம் ப்ராஃபிட் எடுத்துடலாமோ அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இன்னும் செல் ஆஃப் வர வாய்ப்பு இருக்குது. இதில் எரிரத்தியில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி டர்க்கியில் இப்போ எர்த்குவேக்னால ரொம்ப மக்கள் கஷ்டப்படுறாங்க. அவங்க அஃப்கோர்ஸ் நீங்கள் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாராவது டர்க்கியில் இருக்காங்கன்னா அவங்களுக்கான சப்போர்ட் நீங்கள் கொடுங்க. அட் த சேம் டைம் டர்க்கியில் இந்த எர்த்குவேக்னால சப்ளை செயின் நிறைய அஃபெக்ட் ஆயிருக்கு. இப்போ யூஎஸ்க்குலாம் கேட்டிங்கன்னா யூஎஸோட இந்த ஸ்டீல் செக்டர் வந்து மொத்தமாகவே டர்க்கியில் இருக்கிற அந்த ஸ்டீல் செக்டர் ஆக்டிவிட்டி ஹால்டட் பை மேசிவ் எர்த்குவேக் இன் டர்க்கி. ஸோ சப்ளை செயினில் ப்ராப்ளம் வரும்போது அஃப்கோர்ஸ் கொரோனா டைமில் நடந்த மாதிரி மறுபடியும் அதனால ஒரு இன்ஃப்ளேஷன் சின்ன ஒரு இம்பாக்ட் இருக்க தான் செய்யும். ஸோ இது ஆக்சுவலி பேட் நியூஸ் தான். நமக்கு இருந்தாலும் பார்ப்போம் February 14 அன்னைக்கு ஏதாவது நல்ல நியூஸ் வருதான்னு. ஐ எக்ஸ்பெக்ட் பேட் நியூஸ். அதனால தான் நான் இப்போ எதுவும் வாங்கலை. பட் செல் ஆஃப் இருந்தால் நல்லா தான் இருக்கும். அதனால நல்ல செல் ஆஃப் வந்துச்சுன்னா நம்ம அஃப்கோர்ஸ் போய் அகெயின் நம்ம வந்து நமக்கு பிடிச்ச ஸ்டாக்ஸை சீப்பாக வாங்க முடியும். அட் த சேம் டைம் அஃப்கோர்ஸ் இருக்கிற மணியை காப்பாற்றுறதுக்கு நம்ம அப்போ ஆல்ரெடி செல் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ, நான் பண்ண மாட்டேன். அது உங்களுடைய எனக்கு இவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்குது. எனக்கு அஃப்கோர்ஸ் நான் வந்து செல் ஆஃப் நானும் என்னோட ஷேர்ஸ்லாம் கொடுக்கலான்னு டைம் பண்ணலாம் தான் நினைப்பேன். ஆனால் எனக்கு வந்து நான் அகெயின் அண்ட் அகெயின் நான் மறுபடியும் சொல்கிற மாதிரி ஒரு வாட்டி 2 வாட்டி சக்ஸஸ் ஆகலாம். பட் லாங் டேர்மில் கண்டினியூஸாக இந்த மாதிரி டைம் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். அதனால இன்றைக்கி நான் வந்து அதை கரெக்டாக பண்ணிட்டேன்னு நம்பிட்டு நான் திருப்பி அந்த டைம் பண்ணுறதுக்குள்ளே இறங்கிடுவேன். அது என் மைண்ட் செட்டை அஃபெக்ட் பண்ணும். என்னுடைய போர்ட்ஃபோலியோ அதனால நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்க வேண்டியதை கொண்டுரும். அதனால தான் என்ன பண்ணுறோன்னா டிசிஏ பண்ணுறோம். என்னோட டிசிஏல இப்போ நான் வச்சிருக்கிற மணியை இறக்குறதா வேண்டாமா அப்படின்றத என் கேள்வியாக இருக்குது. அதுக்கு நான் கொஞ்சம் பொறுமையாக இருக்கேன், அவ்வளோதான். மித்தபடி ஷேர்ஸ் வாங்குறது விற்கிறது வந்து அந்த ட்ரேட் நான் இப்போ பண்ணல. அது குட்டி மணியில் நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். நம்ம குரூப்ல அப்பப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். அஃப்கோர்ஸ் இன்னைக்கு நான் மேபி சில கவர்ட் கால்ஸ்க்கு வந்து செல் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து ஆப்ஷன்ஸில் குட்டி ப்ளே பண்ணுறோம். அது நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நீங்கள் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். February 14 அன்னைக்கு ரிப்போர்ட் என்ன நடந்துச்சு அப்படின்றதையும் நீங்கள் உடனே தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல்ல கிளிக் பண்ணிக்கோங்க. ட்ரேட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். See you in the next video. Until then, ciao, bye bye.